அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி வாருங்கள், ஏனெனில் குர்ஆன் ஓதுபவர்களுக்கு அது மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும். இரு ஒளிச்சுடர்களான அல் பக்ரா மற்றும் ஆல் இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓதிவார்கள், ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணி அணியாய் பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்பு உள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும். அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதிவார்கள், அதை கையாள்வது வளம் சேர்க்கும், அதை கைவிடுவது இழப்பை தரும். இவ்வத்தியாயத்தில் முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள். இதை அபு உமாமா அல் ஃபாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான முஆவியா பின் ஸல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸில் மூலத்திலுள்ள அல் பத்லா என்னும் சொல்லுக்கு சூனியக்காரர்கள் என்று பொருள் என எனக்கு தகவல் கிட்டியது. மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவர்களும் அல் பக்ரா மற்றும் ஆல் இம்ரான்களை ஓதி வருவோமாக. அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.